வேற என்னென்ன விஷயங்கள்ல அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிறாங்க? பையன் எங்க அம்மா வந்து ஹீட்டர் இல்லைன்னா கேஸ் அடுப்புல காய வச்சு குளிக்க வைப்பாங்க பையனை. ஆனா வந்து அவங்க அம்மா சொல்றாங்கன்ட்டு விறகு அடுப்புல தான் காய வைக்கணும் கொடுத்தாலும் அவங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்து அவங்க வீட்டுக்கு போய் தான் செய்யறான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்க குளிப்பாட்டி தான் தூக்கிட்டே வருவாங்க. சார் அது ஒண்ணு இல்ல, அது ஒரு சின்ன லாஜிக் தான். எங்க மாமியாருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. கம்பேர் பண்ணும்போது எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு கம்மி. சோ எங்களை வளர்த்தன எக்ஸ்பீரியன்ஸ் எங்க அம்மா மைண்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்க கொஞ்சம் டல்லா இருந்திருப்பாங்க. இவங்க ஹீட்டர்ல குளிக்க வைக்கலாம், கேஸ் அடுப்புல காய வைக்கலாம்னு சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க விறகு அடுப்புல காய வச்சு நம்ம குளிக்க வைக்கும் போது பையனுக்கு கை கால்லாம் வலிக்காது, நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். விறகு அடுப்புல சமைக்கிறதும் விறகு அடுப்புல தண்ணி காய வைக்கிறதும் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சது. சோ எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்க பையனை கொண்டு போய் உங்க வீட்டுல உங்க அம்மா வீட்டுல விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ப எனக்கு பேரன் இல்லையா, இப்ப நான் இது உரிமை கொண்டாட கூடாது என் பேரனுக்குன்னு ஒரு மன ஏக்கம் வரும்ல? வருது சார், வந்துச்சு சார், வந்துச்சுல வரும், வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம போய் ஒரு ஆசிய மருமகளா மாமியார்ட்ட கேட்டா கெத்து என்ன சார் ஆகுறது? ஆனா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு.